பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை சம்பாதி. ஆமீன். நீதிமொழிகள் அதிகமாக வசனம் வைக்கணும்னா எண்ணத்தை சம்பாதித்தால் ஞானத்தை சம்பாதி வசனம் வைக்கலையே. அதே போல் எல்லா விதத்துலையும் கர்த்தர் ஞானத்தை தரார். உலகப்புறமான ஞானம் இல்லைங்க. கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால் உங்களை நிரப்புவாராங்க. உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் ஞானம் தேவை. குடும்பத்தை நடத்த ஞானம் தேவை. திருமணம் ஆகிறதுக்கு மணமக்களை பார்க்கறதுக்கும் ஞானம் தேவை. சம்பாதிக்க ஞானம் தேவை. பிள்ளைகளை வளர்க்க ஞானம் தேவை. சம்பாதிக்காச ஞானமாய் செலவு பண்ண ஞானம் தேவை. மீதம் எடுக்க ஞானம் தேவை. கடன் இல்லாமல் வாழ ஞானம் தேவை. ஊழியத்தை நடத்த ஞானம் தேவை. வேதம் வாசிக்க ஞானம் தேவை. எல்லாத்தையும் ஞானம் தேவைப்படுதுங்க. வாகனம் ஓட்டணுமா, எப்படி ஆட்டு என்ன பேசணும், எல்லாத்துக்கும் கர்த்தர் ஞானத்தை தராருங்க. உலகப்புறமான ஞானம் இல்லாமல் கர்த்தர் தம்முடைய ஞானத்தை நிரப்புவாராங்க. பரிசுத்தவன் வல்லமையில் பரிசுத்தவன் பங்கு வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தவன் பங்கில் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆவின்னு ஒரு முக்கியமான பங்கு ஒன்று இருக்குது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஞானத்தையும் புத்தி மருளும் ஆவியும் ஆலோசனையும் பலந்தரும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுக்க பயத்தையும் மருளும் ஆவியான கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் தங்கியிருப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஞானத்தின் ஆவின்னு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்படி ஞானத்தை கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர் எங்கேருந்து ஞானம் ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்தோடு, வசனத்துக்கு பயந்தோடு, வார்த்தைக்கு பயந்தோடு, சமூகத்துக்கு பயந்தோடு, கட்டளைகளுக்கு பயந்து நடக்கும்போது அங்கேருந்து கர்த்தர் ஞானத்தை தர ஆரம்பிக்கிறார். அவருக்கு பயந்து நடந்து கர்த்தரோடு இணைந்து பயணிக்கும் போது அந்த ஞானம் வளர்ந்து விசேஷத்தை ஞானத்தினால் உங்களை என்னை கர்த்தர் நிரப்புவாராக. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சுட்டு இல்லையா. அதே போல் உலகத்துக்கு எல்லா ஞானத்துக்கும் மேலான ஞானத்தை தேவ ஞானத்தினால கர்த்தர் தம்முடைய ஞானத்தினால இன்றைக்கி ஆசீர்வதித்து உங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.